அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோன்பே யூபிஐ பின் மறந்துடுச்சு அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக ஏடிஎம் கார்டு இல்லாமல் ஆதார் நம்பரை வச்சு சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபோன்பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட்ஸில் ஃபஸ்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இந்த ஏடிஎம் கார்டு இல்லாமல் ஆதார் நம்பரை வச்சு யூபிஐ பின் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க் அக்கௌண்ட்லையும் இன்னும் கொண்டு வரல, ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட யூபிஐ பின் தான் மறந்துடுச்சு, இப்போ அதை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யூபிஐ பின்னு போட்டிருக்கும். அதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீசெட்னு இருக்கும், ரெண்டாவதாக சேஞ்சுன்னு இருக்கும். சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போ இருக்க யூபிஐ பின் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா புதுசாக யூபிஐ பின் சேஞ்ச் பண்ணுறது தான் சேஞ்சு. இப்போ இருக்க யூபிஐ பின் தெரியல, மறந்துடுச்சு, புதுசாக தான் இனிமேல் செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ரீசெட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ரெண்டு ஆப்ஷன் வரும். உங்கள் ஆதார் நம்பரை வச்சு சேஞ்ச் பண்ண போகிறீங்களா இல்லை ஏடிஎம் கார்டை வச்சு சேஞ்ச் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி. நம்மக்கிட்ட இப்போ ஏடிஎம் கார்டில் ஆதார் நம்பரை வச்சு தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஆதார் நம்பர் லிங்க்டு வித் பேங்க்குன்னு இருக்குது, அதுதான் டிக் ஆகிருக்கு. அது இல்லைனா டிக் பண்ணிக்கோங்க. கீழே ப்ரொசீட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன்பேலேருந்து உங்கள் ஆதாருக்கு வெரிஃபை ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டோட ஃபஸ்ட்டு 6 டிஜிட் நம்பரை கேட்டிருக்காங்க, அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அந்த ஆதார் கார்டோட ஃபஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ரொசீட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஓடிபி வரும். உங்களோட ஆதார் நம்பர்லேருந்து ஒரு ஓடிபி வரும். இப்போ ஃபஸ்ட்டு வரது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர்லேருந்து வர ஓடிபி, அது மேனுவலாக எடுத்துக்கிச்சு, ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு, மேனுவலாக டைப் பண்ண தேவையில்லை. ஸோ டிக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க்லேருந்து ஒரு ஓடிபி வரும், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. இந்த 2 ஓடிபியும் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் செட்டுன்னு போட்டு 6 டிஜிட் யூபிஐ பின்னு போட்டிருக்காங்க. அதாவது உங்களோட புதுசாக நீங்கள் செட் பண்ண வேண்டிய யூபிஐ பின்னை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவையான யூபிஐ பின்னை இப்போ என்ட்ரு பண்ணிக்கிறேன். யூபிஐ பின்னை என்ட்ரு பண்ணுறதுக்குள்ள கீழே டிக் மார்க் இருக்குது, அதை டிக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அதே யூபிஐ பின்னை 2 டைம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. திரும்பவும் டிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த யூபிஐ பின்னு சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆகிடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் எதுவுமே தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே யூபிஐ பின் சக்ஸஸ்ஃபுல்லி செட்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட பின்னு சக்ஸஸாக செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு ஏடிஎம் கார்டு எதுவுமே இல்லாமல் ஆதார் நம்பரை வச்சு யூபிஐ பின்னு சேஞ்ச் பண்ணுறது. இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்கும் இல்லை, குறிப்பிட்ட சில பேங்க் மட்டும்தான் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.